உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான தகவல் கொடுக்க போகிறேன். மதுரையுடைய முக்கியமான ஒரு சிட்டிக்குள்ளே நின்று தான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் நின்று தான் வீடியோ போடுறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்ருக்கு மதுரையில் 2 நாளாக. ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். மழை வரணும்னு நான் நினச்சேன். மழை வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் கடவுள் செயல் தான், நம்ம செயல் ஒன்றும் கிடையாது. எல்லாம் முருகப்பெருமான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும். ஏன்னா மழை வரணும்னு நீ நினச்சதுனால தான் வந்துச்சான்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு தான் நான் முன்னாடி சொல்லிடுறது, எதுவுமே நம்மளோட செயல் இல்லை, எல்லாம் முருகன் செயல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து கடவுள் பரமாத்மா என்ன நினைக்கிறாரோ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க. அதாவது எங்கள் வாட்ஸ்அப் குழுவிலேருந்து ஒருத்தர் வந்து, இப்போ இவ்வளோ நாளும் நாங்கள் வந்து இம்மார்ட்டல் ரூலர்ன்ற தலைப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 2.5 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் வந்துட்டு ஒருத்தர் வந்து அகத்தியர் ஜீவநாடி ஜோதிடம் பார்க்க போயிருக்காங்க. அகத்தியர் ஜீவநாடிகிட்ட உத்தரவு வாங்க போயிருக்காங்க. அகத்தியர் ஜீவநாடி கோபாலன் ஐயா அவங்கள்ட்ட வந்து உத்தரவு வாங்கியிருக்காங்க. அகத்தியர் உத்தரவு வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2026 வந்து ஒரு தமிழன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் தான் வந்து இந்தியாவின் பிரதமராக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி அகத்தியர் உத்தரவு வந்திருக்கு. அகத்தியர் ஜீவநாடி உத்தரவு வந்து 2026 வந்து முருகப்பெருமான ஆட்சி தான் இந்தியாவில் அமையும் அப்படின்ற மாதிரி அகத்தியர் உத்தரவு வந்திருக்கு. தமிழன் தான் இந்தியாவோட பிரதமராக வரப்போகிறாருன்னு அப்படின்னு அகத்தியர் உத்தரவு வந்திருக்கு. அகத்தியர் ஜீவநாடி கோபாலன் ஐயா வந்து போய் பார்த்துருக்காங்க பாண்டிச்சேரியில். அவங்க கொடுத்த உத்தரவு அந்த தான் நான் இப்போ யூடியூப்பில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அவங்க தகவல் கொடுத்த அடுத்த 5 நிமிஷத்துலேயே நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். இது எனக்கு வந்து தகவல் எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் ஒருத்தர் போய் பார்த்துருக்காரு. உண்மை தகவல் அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஏற்கனவே நான் வந்து என்னோடய வீடியோவில் சொன்ன விஷயந்தான். பட் நாங்கள் அகத்தியர் உத்தரவு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணோம். இந்த பிப்ரவரி 8 மீட்டிங்க்கு முன்னாடி நாங்கள் முயற்சி பண்ணோம். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல. நாங்கள் ட்ரை பண்ணப்போ எங்களுக்கு கிடைக்கல. இப்போ எங்கள் வாட்ஸ்அப் குழுவிலேருந்து ஒருத்தர் வந்து போய் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து கொடுத்த விஷயங்கள், அந்த முக்கியமான தகவல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆமாம், இதுதான். அதாவது 2026 வந்து முருகப்பெருமான ஆட்சி இந்தியாவில் அமையும், ஒரு தமிழன் தான் இந்தியாவுடைய பிரதமராக வரப்போகிறாரு அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது முருகனுடைய வேல் வந்து அரக்கர்களை வதம் செய்யும் அப்படின்ற உத்தரவும் வந்திருக்கு. முருகனுடைய வேல் வந்து அரக்கர்களை வதம் செய்யும் அப்படின்ற உத்தரவு வந்திருக்கு. அதனால் இந்த அகத்தியர் உத்தரவு வந்து இப்போ வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த தகவலை உடனடியாக ஷேர் செய்யுங்க. ஸோ இப்போ 2026 நம்ம எதிர்பார்த்தபடி ஒரு தமிழன் வந்து இந்தியாவுடைய அந்த பிரதமராக வரப்போகிறாரு. இதை மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த சிட்டிக்குள்ள வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பின்னாடி கூட உங்களுக்கே தெரியும் யார் இருக்காருன்னா, உங்களுக்கே தெரியும், பேர்லாம் சொல்ல தேவையில்லை. ஒரு போஸ்டரில் நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கார் பின்னாடி. ஏன்னா இப்போ உத்தரவு வந்தது, அதனால் நான் எங்கனக்குள்ள இந்த வீடியோ போட்டதுனால இந்த போஸ்ட்டுக்கிட்ட நின்று போடுறேன். வேறு ஒன்றும் ரீசன்லாம் கிடையாது. ஏன்னா நான் பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருந்தேன். ஸோ இங்கே ரெயின் மதுரையில் வந்து அதிகமான ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால இந்த போஸ்டரில் வந்து இந்த பாலத்துக்கு கீழே இந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதனால தான் வீடியோ போட்டேன். என்னடா ஏன் இந்த போஸ்டர்கிட்ட தான் நின்று தான் வீடியோ போடணுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட யாரும் கொஸ்டின் கேட்காதீங்க கமெண்ட்டில். அகத்தியர்லேருந்து வந்த உத்தரவு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் கூட 2026 வந்து ஒரு பெண் தான் முதலமைச்சராக வருவாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த முதலமைச்சர் யார், அந்த பெண் முதலமைச்சர் அப்படின்றதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். வந்த உத்தரவு வந்து சாதாரண உத்தரவு கிடையாது. நீங்கள் முருகப்பெருமானுடைய அந்த இதை வந்து நீங்கள் எளிதாக கடந்து போக முடியாது. அகத்தியர் நாடி உத்தரவையும் நீங்கள் எளிதாக கடந்து போக முடியாது. அதனால் அகத்தியர் ஜீவநாடி உத்தரவு வந்திருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து வந்த உத்தரவு தான் இது. வந்து 2026 வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, உத்தரவு வந்து வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதனால் வந்து தர்மம் வெல்லும், அதர்மத்தை அழிக்க முருகனின் ஆயுதமான வேல் அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு இதோடு வர்றாங்க, ஆட்சி அமைக்க போகிறாங்க. 2026 ஒரு தமிழன் வந்து இந்தியாவோட பிரதமரை வரப்போகிறாரு. ஸோ இப்போ இதை வந்து மக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை. என்னோடய யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட நானும் 2.5 வருஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்கேன். அதனால் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.